சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் பாடல்கள் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது விஸ்வநாதன், ராமமூர்த்தி மற்றும் கண்ணதாசன் கூட்டணிதான். ஒரு பக்கம் மெல்லிசை மன்னரின் தேனிசை, இன்னொரு பக்கம் கவியரசரின் தத்துவ வரிகள். இவர்கள் இருவரும் இணைந்தால் அங்கே ஒரு மாயாஜாலம் நிகழும். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த நட்பு என்பது எப்போதுமே சுமூகமாக இருந்ததில்லை. பல நேரங்களில் பாடல்களுக்காக இவர்கள் இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாசமலர் திரைப்படத்தின் ஒரு பாடலுக்காக நள்ளிரவில் நடந்த அந்த மோதல் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவமாக மாறியது. அந்த சம்பவம் என்ன என்பதை இனிவரும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு படத்தின் பாடல் கம்போசிங் நள்ளிரவு வரை நீண்டது. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு துள்ளலான மெட்டை போட்டுவிட்டு அதற்கு தகுந்த வரிகளை கண்ணதாசனிடம் கேட்டார். ஆனால் கண்ணதாசன் அந்தச் சூழலுக்கு ஒரு தத்துவமான மெதுவான வரிகளையே கொடுத்து கொண்டிருந்தார். கவிஞரே, எனக்கு இந்த மெட்டுக்கு வேகம் வேண்டும், துடிப்பு வேண்டும் என்று எம்.எஸ்.வி. பிடிவாதம் பிடித்தார். கண்ணதாசனுக்கோ தூக்கம் வந்துவிட்டது. விஸ்வநாதன் இப்போது இதுதான் வரும், காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று அவர் கிளம்ப பார்த்தார். அங்கேதான் எம்.எஸ்.வி. அந்த அதிரடியான காரியத்தை செய்தார். ஸ்டுடியோவின் கதவை பூட்டிவிட்டு பாட்டு வராமல் கவிஞர் வெளியே போகக்கூடாது என்று மிரட்டலாகச் சொன்னாராம். கவியரசுக்கு கோபம் ஒரு பக்கம், சிரிப்பு ஒரு பக்கம். என்னடா, என்னை மிரட்டுகிறாயா என்று கேட்டவர் மீண்டும் அமர்ந்து எழுதத் தொடங்கிவிட்டார். அந்த வேகத்தில் பிறந்த வரிகள்தான் அந்த படத்தின் மிகப்பெரிய ஹிட்டாக அமைந்தது. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், இரண்டு மேதைகள் மோதிக்கொள்ளும் போதுதான் அங்கே கவிதைக்கு வெற்றி பெறுகிறது. எம்.எஸ்.விக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில் இருந்த அந்த உரிமையால் தான் ஒருவருக்கொருவர் மிரட்டிக்கொள்ள முடிந்தது. ஆம், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாடலின் ஒவ்வொரு வரியும் எம்.எஸ்.வி. இழைத்து இழைத்து செதுக்கினார். கண்ணதாசன் அந்த வரிகளை சொல்லச் சொல்ல எம்.எஸ்.வி. அதற்கேற்ப ராகங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார். உரிமையில்லாத ஒருவரிடம் நாம் எப்படி போராட முடியும் என்று கண்ணதாசனே ஒரு முறை கேட்டார். எம்.எஸ்.வி.யை அவர் தனது தம்பியாகவே கருதினார். இந்த அன்பு கலந்த அதிகாரம்தான் தமிழ் சினிமாவிற்கு பல பொற்கால பாடல்களை தந்தது. ஒரு கவிஞன் தன் வரிகளால் இசையை ஆள முடியும். ஒரு இசையமைப்பாளன் தன் ராகத்தால் கவிஞனை தூண்ட முடியும் என்பதற்கு இவர்களது கூட்டணியே ஆகச்சிறந்த உதாரணம். நேயர்களே, எம்.எஸ்.வி. மற்றும் கண்ணதாசன் இந்த இரண்டு பெயர்களும் பிரிக்க முடியாதவை. அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் செதுக்கிய அந்த இசை சாம்ராஜ்யம் இன்றும் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண சூழலை ஒரு காவியமாக மாற்றும் அந்த வித்தை இவர்களுக்கு மட்டுமே கைவந்த கலை. ஆம், நமது சேனலில் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.